காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. அன்னபிரம்மம் ஜெகநாதம், தாரக பிரம்மம் காசி, பரபிரம்மம் திருப்பதி, நாத பிரம்மம் பண்டரிபுரம். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? எதற்கு இத்தனை சிறப்புகளை கொடுக்கிறார்கள் அந்த ஸ்தலங்களுக்கு? அதை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்னபிரம்மம் ஜெகநாதம். சாப்பாடு பரபிரம்ம சொரூபம் அல்லவா, சொல்லுவோம் இல்லையா? அன்னம் நமக்கு, ஆவி அவனுக்கு. ஏன்னா நைவேத்தியம் படைக்கும் போது சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்லவா இது. பகவான் பசிரூபத்தில் தானே இருக்கிறார். தானத்திலே சிறந்தது அன்னதானம் அல்லவா. மகாபாரதத்திலே ஒரு கதை வரும். என்னன்னா, கர்ணன் வீரமரணம் அடைந்து விடுகிறான். அவன் இந்த பூலோகத்தை விட்டு மேலோகத்திற்கு செல்கிறான். அவன் பல தான தர்மங்கள் செய்தவன், பெரிய கொடையாளி. அப்போ அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் நேராது, மேல்லோகத்துல நாம எல்லா தானங்களும் செய்திருக்கிறோம், நாம இல்லைன்ற வார்த்தையே சொன்னது கிடையாது அப்படின்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஆனா அவனுக்கு அங்க பசி எடுத்தது. அதற்கான காரணம் அவனுக்கு தெரியவில்லை. ஆனா இந்திரன் கிட்ட கேட்கிறான், எனக்கு பசியா இருக்கிறது, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும் பொழுது இந்திரன் என்ன சொல்றான், நீ உன்னுடைய ஆட்காட்டி விரலை, வலதுகை ஆட்காட்டி விரலை உன்னுடைய வாயில் வைத்து கொண்டால் உனக்கு பசி ஏற்படாது அப்படின்னு. அவனும் அப்படி செஞ்சு பார்க்கிறான், அது தீர்ந்து விடுகிறது பசி. அப்போ அவன் கேட்கிறான், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்திரன் சொல்றான், நீ எல்லா விதமான தான தர்மங்களும் செய்தான், ஆனால் நீ அன்னதானம் செய்யவில்லை. அப்போ வழிபோக்கர் ஒருவர் கேட்கிறாராம், எனக்கு ரொம்ப பசியா இருக்கிறது, இங்கே உணவு கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது அங்கே ஒரு இடத்துல அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. நீ என்ன பண்ண, உன்னுடைய ஆட்காட்டி விரலால் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாய் அல்லவா, அந்த புண்ணியம் உன்னை காப்பாற்றியது என்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்னதானம் உயர்ந்ததல்லவா, அன்னம் பரபிரம்ம சொரூபம் அல்லவா. இப்போ நாம் கதைக்குள்ளே வருவோம். என்னன்னா, பூரி ஜெகநாதர் இது கிருஷ்ணனுடைய மிக புராதனமான புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்று. இங்கே என்ன சிறப்பு? பல சிறப்புகள் இங்கே இருக்கின்றன. ஆனால் முதன்மையான சிறப்பு ஒன்று உண்டு. என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய சமையலறை இந்த கோவிலில் தான் இருக்கிறது. இங்கே யாத்ரிகர்கள் வருவார்கள், சுவாமிக்கும் அன்னதானம் படைப்பார்கள். ஆனால் இங்கே என்ன ஒரு விசேஷம்னா, கிருஷ்ணர் இங்கே என்ன ஆகிறாருனாக்கா, முதல்ல காலையில கிளம்பி போறாரா ராமேஸ்வரத்துக்கு, மத்தியான வேலையில பசியோடு வருவாரா. அவருக்காக அர்ச்சகர்கள் உணவு சமைப்பார்கள். எப்படி? மிகப்பெரிய பானைகளை கொண்டு, அதுவும் 7 பானைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி விறகு கட்டைகளை கொண்டு உணவு சமைப்பார்கள். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, நீங்க 2000 பேர் வந்தாலும் சரி, இல்லை 2 லட்சம் பேர் வந்தாலும் சரி, ஆனால் உணவின் அளவு அவ்வளவுதான். ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் எப்படி அன்னம் வீணாவதும் கிடையாது, ஆனால் கம்மியாக போவதும் கிடையாது. அத்தனை பேருக்கும் சரியாக போய்விடுகிறது. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரே அளவு கொள்ளளவு தான், ஆனால் எப்படி இது அத்தனை பேருக்கும் போதுமானதாக இருக்க முடியும்? ஏன்னா ரத யாத்திரை நடைபெறும் பொழுது பல்லாயிரம் யாத்திரிகர்கள் வருவார்கள் அல்லவா. அத்தனை பேருக்குமான சாப்பாடு என்றால் அதிகமாகத்தானே செய்ய வேண்டும். ஆனால் அளவின் கொள்முதல் இவ்வளவுதான். 7 பாத்திரங்களை அடுக்குகிறார்கள். இதுல நாம நினைப்போம், கீழே இருக்கிற பானையில தானே முதல்ல சாப்பாடு வேகும். ஆனா அதிசயம் என்னன்னா, முதல் பானை மேல இருக்கு பாருங்க, உச்சியில, அது முதல்ல வெந்து விடுமாம். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து விடுவார்களாம் உணவு வெந்தவுடன். இது இப்படிதான், இது அதிசயம் இந்த ஜெகநாதர் கோவிலிலே. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, புது பானைகளில் தான் சமைப்பார்கள் ஒவ்வொரு நாளும். இன்று சமைத்து விட்டாயிற்று என்றால், அதை படைத்து விட்டார்கள் என்று சொன்னால் ஜெகநாதருக்கு, அந்த பானையை உடைத்து விடுவார்கள். மறுநாள் அதே பானையில் சமைக்க மாட்டார்கள், புதிய பானையை கொண்டுதான் சமைப்பார்கள். இந்த பூரி ஜெகநாதருக்கு பல்வேறு விசேஷங்கள் இருக்கின்றன. நாம இந்த கோவிலின் உள்ளே படியெடுத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய காலடிகளால அங்கே கடலின் அலைகள் கேட்காது, அந்த சப்தம் கேட்காதாம். இது எத்தனை பெரிய அதிசயம்! ஏன்னா பக்கத்துல கடல் இருக்கு, ஆனால் கடல் அலைகளுடைய சப்தம் நம்முடைய காதுகளுக்கு எட்டாது. இது பகவான் கிருஷ்ணருடைய லீலை. மேலும் அந்த கொடிமரத்திலே கொடி எப்படி பறக்க முடியும்? காற்றின் வேகத்துக்கு ஏற்பதானே பறக்கும். ஆனால் இது மாறுபட்ட திசையில் பறந்து கொண்டிருக்குமாம். அது மட்டும் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரமானது நீங்கள் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும், 360 டிகிரியில் எங்கே இருந்து பார்த்தாலும் உங்களை நோக்கியே அது பார்த்து கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தை கொடுக்குமாம். இப்படி பல்வேறு விசேஷங்கள் உண்டு இந்த பூரி ஜெகநாதர் கோவிலிலே. நாம் அடுத்தது பார்க்கலாம், தாரக பிரம்மம் காசி. ஏன்னா முக்தி தரக்கூடிய ஸ்தலங்களில் முதன்மையானது காசி. இந்த காசிக்கு ஆனந்தவனம் என்ற பெயரே உண்டாம். ஏன்னா இந்த ஸ்தலத்துல பகவான் சிவபெருமான் எப்படி இருக்காரா, ரொம்ப ஆனந்தமயமாக காட்சி அளிக்கிறாரா. மோட்சபுரி என்று இதற்கு பெயர். ஏன்னா அங்கே இறக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய வலது காதிலும் இவர் என்ன பண்றாரு, ராமதாரக மந்திரத்தை ஓதுகிறாராம். அவர்களுக்கு இதற்கு மேல் இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி இருக்கக்கூடாது என்று. அதனால இந்த
ஸ்தலத்திற்கு இவ்வளவு சிறப்பு? ஏன்னா 7 தலங்கள் இருக்கின்றன. இதிலே முதன்மையானது காசி. ராமதாரக மந்திரத்தினுடைய மகிமையையும் சிவபெருமானுடைய அருளையும் இங்கே நாம ஒரு சேர பெற்றுக்கொள்ளலாம். அதனால சொல்லுவாங்க தாரக பிரம்மம் இந்த காசி என்று. நாம அடுத்தது பார்க்க போவது பரபிரம்மம் திருப்பதி. திருப்பதிக்கு பூலோக வைகுண்டம் என்ற பெயர் உண்டு. ஏன் இந்த பெயர் வந்தது? நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றும் அல்லவா? ஏன்னா மேலோகத்துல வைகுண்டம் இருக்கும், அது புண்ணியர்களுக்கு மட்டுமே வசப்படக்கூடிய இடம். புண்ணியம் செய்துதானே ஸ்ரீமன் நாராயணனை வேண்டியதுதானே நாம பெற முடியும். ஆனா பூலோக வைகுண்டம்னா என்ன, ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றலாம். இந்த சந்தேகத்திற்கு விடை காண வேண்டும் என்று சொன்னால் நாம முதல்ல வைகுந்தத்துக்கு போகணும். அங்கே பிருகு நாரதர் முதலான பல மகரிஷிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டதான். ஏன்னா அவங்க யாகம் செய்கிறார்கள், அந்த யாகத்தினுடைய அவிர்வாகத்தை யாருக்கு கொடுப்பது, யார் அதற்கு தகுதியானவர்கள், எந்த தெய்வத்திற்கு நாம அர்ப்பணிக்கலாம், இப்படிப்பட்ட சந்தேகங்கள் அந்த முனிவர்களுக்கு தோன்றியதான். ஏன்னா மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் அல்லவா, காக்கும் கடவுளான பிரம்மா இருக்கிறார், மற்றும் விஷ்ணு இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். இத்தனை பேருக்கு யாருக்கு நாம முதன்மையிடம் கொடுப்பது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து விட்டதாம். அப்போ நாம முதல்ல படைப்பு கடவுளான பிரம்மலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்களாம். பிருகு மகரிஷியானவர் இந்த விஷயத்திலே முன்னெடுத்து செய்கிறார். நான் போய் கண்டுபிடித்து வருகிறேன் அப்படின்னு போறாரு. புறப்பட்டு போகும் பொழுது முதல்ல சத்தியலோகத்துக்கு போகிறார். அங்கே பிரம்மாவிடம் பேசி பார்க்கிறார். இவர் சரியானவர் தானா, நம்மளுடைய யாகத்துக்கான அவிர்வாகத்துக்கு பெறக்கூடிய தகுதி உண்டான்னு பார்க்கிறாரு. ஆனா இவருக்கு திருப்தி ஏற்படலை. அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. பின்பு எங்கே போகிறார்? கைலாயத்துக்கு செல்கிறார். அங்கே போனால் சிவபெருமான் உக்ரரூபியாக காட்சி கொடுக்கிறார். இவருக்கும் மனசு சமாதானமாகல. சரி, இவருக்கா கொடுப்பது அப்படின்னு கிளம்பி வந்து விடுறாராம். இப்போ வைகுந்தத்துக்கு போறாரு பிருகு மகரிஷி. ரொம்ப கோபமா போறாரு. ஏன்னா 2 இடத்துலயும் அவருக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல. அதனால கொஞ்சம் கோபத்தோடையே புறப்பட்டு போகிறாராம், அப்படியே உக்கிரமாக. அப்போ வைகுந்தத்துல ஸ்ரீமன் நாராயணன் நிஷ்டையில இருக்கிறாரு, யோகத்துல இருக்கிறாரு. மகாலட்சுமியானவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் பக்கத்திலே காலடியிலே. இவர் என்ன பண்றாரு? போன வேகத்துக்கு பிருகு மகரிஷி எட்டி ஒரு உதைக்கிறாரு ஸ்ரீமன் நாராயணனை. இப்படி செய்யலாமா பகவானை? ஆனா செஞ்சுடுறாரு. கண்ணை திறந்து பார்க்கிறாரு பொறுமையா ஸ்ரீமன் நாராயணன். அவருக்கு தெரிந்து விட்டது எதற்காக இவர் வந்திருக்கிறார், என்ன நோக்கம் என்பதெல்லாம் புரிந்து விட்டு என்ன சொல்றாரு, ரொம்பவும் பொறுமையா சொல்றாராம் சாந்த ஸ்வரூபியாக ஸ்ரீமன் நாராயணன். என்னை போய் உதைத்து விட்டீர்களே, தங்களுடைய திருவடி நோகும் அல்லவா? எனக்கோ வஜ்ரம் போல ஒரு மார்பு, அதை தாங்கள் விதிக்கலாமா? பாருங்கள் எப்படி புண்பட்டு விட்டது, எப்படி சிவந்து விட்டது அப்படின்னு கேட்கிறாராம். அப்படி கேட்டுக்கொண்டு வருடி விடுகிறாராம் அவருடைய கால்களை. ரொம்பவும் சந்தோஷமாகி விடுகிறது பிருகு மகரிஷிக்கு. எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி ஸ்ரீமன் நாராயணன். இவரல்லவா உகந்தவர் அவிர்வாகம் பெறுவதற்கு யாகத்திலே, இவருக்கல்லவா முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும். அதனால ரொம்பவும் சந்தோஷமா புறப்பட்டு போயிடுறாரு. ஆனா இதை பார்த்து கொண்டிருந்தால் பாருங்கள், மகாலட்சுமி தாயாரானவள், அவளுக்கு கோபம் வந்து விடுகிறதாம். என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணன் வரம் கொடுத்ததை பற்றி அவளுக்கு சந்தேகம் இல்லை, வருத்தம் கிடையாது. ஆனா மார்பில் எட்டி உதைக்கும் பொழுது யார் இருந்தது அந்த மார்பிலே? மகாலட்சுமி தாயாரானவள் வசித்து வருகிறாள் அல்லவா, அவளை எட்டி உதைத்தார் போல தானே. அவளுக்கு கோபம் வருவது நியாயம் தானே. அதனால் அவ சொல்றாளாம், என்னை எட்டி உதைத்த பிருகு மகரிஷிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள், அதனால நான் இங்க இருக்க விரும்பல, நான் மண்ணுலகத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாளாம். இவருக்காக கொஞ்சம் வருத்தமாக போய்விட்டது. நாம ஏதோ நினைக்க இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு. மகாவிஷ்ணு விடுவாரா? மகாலட்சுமி தாயார் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தானே இவரும் பின்னாடி போகணும். அதனால இவரும் மண்ணுலகத்திலே வந்து பிறக்கிறாராம் ஸ்ரீனிவாசனாக. இப்ப நாம ஒரு சின்ன கதைக்குள்ள போகணும். ஏன்னா துவாபார யுகத்துல கண்ணன் திரு அவதாரம் செய்தார், பகவத்கீதையை நமக்கு கொடுத்தார், பார்த்தனை காப்பாற்றினார், எவ்வளவோ நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், பகவத்கீதையை உபதேசித்திருக்கிறார் நமக்காக. இவ்வளவு செய்தவரை விட்டு கொடுப்பார்களா அன்பர்கள், பக்தர்கள்? அவங்க என்ன கேட்குறாங்களாம், கிருஷ்ணா இந்த லோகத்தோடய நான் உன்னுடைய உறவை முறிச்சுக்கணுமா, அடுத்த லோகத்திலேயோ இல்லை அடுத்த ஜென்மத்திலேயோ உன்னை நான் பார்க்க மாட்டேனா கண்ணார அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு வரம் கொடுக்குறான். யாரெல்லாம் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களோ, பக்தியாக இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய உறவு உண்டு அடுத்த கலியுகத்திலையும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாராம். இப்போது கலியுகத்தில் இவர் பிறக்கணும் ஸ்ரீனிவாசனாக. அப்போது யசோதாவுக்கு ரொம்பவும் வருத்தமா. ஏன்னா நான் பெற்றெடுக்கவில்லை, ஆனால் உன்னை வளர்த்தேன் அல்லவா, ஆனால் உன்னுடைய கல்யாணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லையே, அதை கண்ணார காணுமாறு ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடாதா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வரம் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாராம், நான் கலியுகத்தில் ஸ்ரீனிவாசனாக பிறப்பேன்,
அப்போ நீ என்னுடைய கல்யாணத்தை பார்க்கலாம், நீ வகுலாதேவியாக பிறப்பெடுத்து நீ மண்ணுலகத்தில் பிறப்பாயாக அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. இப்போ அந்த வகுலாதேவி எங்கே பிறந்திருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் பிறந்திருக்காங்க. ஆதி வராகமூர்த்திக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடில் அமைத்து கொண்டு தெய்வீக பெண்மணியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் அந்த அம்மையார் யசோதா. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீனிவாசனாக பிறக்கிறார். அவர் வேட்டைக்கு புறப்படுகிறார். அப்போது மண்ணுலகத்திலே மகாலட்சுமியாய் தாயாரானவள் பிறந்திருக்கிறாள். ஆகாச ராஜாவினுடைய புதல்வியாக பத்மாவதி தாயாராக பிறப்பெடுத்திருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, வேட்டைக்கு போகும்பொழுது பத்மாவதி தாயாரை பார்த்து ஆசை கொண்டு விட்டாராம். சரி, மணந்தால் இவளை மணந்து கொள்ளலாம் அப்படின்னு. ரொம்ப ரூபலாவண்யம் இருந்தவள் பத்மாவதி தாயார். அதனால் ஆகாசராஜன்கிட்ட இவர் பெண் கேட்டு போகும் பொழுது அவரா பெரிய பணக்காரர், எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு மனம் முடித்து கொடுப்பார். அதனால பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது குபேரங்கிட்ட கடன் வாங்குறாராம் திருப்பதி பெருமாள். முதல்ல இவர் திருப்பதியில் கிடையாது, சாதாரண ஒரு குடிசையில தான் இருக்காரு. திருப்பதிக்கு ஏன் பூலோக வைகுண்டம்னு ஒரு பேர் வந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆகாசராஜனுடைய புதல்வி பத்மாவதி தாயாரை மணந்து கொண்ட பின்பு கொஞ்ச காலம் இல்லறம் நடத்துகிறார். பின்பு அவர் வைகுந்த பிராப்தி அடைந்து விடுகிறார் இந்த ஆகாசராஜன். அப்போ அவருடைய தம்பி தொண்டைமான் கேட்கிறாராம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாளிகையில் இருக்க வேண்டியவர், ஆனால் சாதாரண குடிசையில் இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது கேட்கிறாராம் ஸ்ரீனிவாசன், எனக்காக நீங்கள் ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணிப்பீர்களா அப்படின்னு. ரொம்பவும் சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனால். ஆனால் நிர்மாணிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு தெய்வீக அம்சம் கொண்டவர் செய்ய வேண்டும் அல்லவா அந்த வேலையை. அந்த வேலையை செய்பவர் பிரம்மா. அவர் தான் நிர்மாணிக்கிறாராம் இந்த திருப்பதியை. நிர்மாணித்து விட்டு ஆனந்த நிலையம் என்ற பெயர் கொண்டு விடுகிறார். இந்த பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதம் நடைபெறுகிறது 9 நாட்கள். அப்போது ரொம்பவும் சந்தோஷப்படுகிறாராம் ஸ்ரீனிவாசமூர்த்தி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு நகரை நிர்மாணித்து விட்டார்கள் அல்லவா ஆனந்த நிலையம் என்ற பெயரிலே. அங்கே வேங்கடவனாக அவர் அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கலாம், எவ்வளவோ இந்த கலியுகத்திலே பாவம் செய்துவிட்டு நாம் போகிறோம் ஒரு ஸ்தலத்துக்கு, அவர் தீர்த்து வைக்க வேண்டும் அல்லவா பகவான் நம்முடைய பாவங்களையும் தோஷங்களையும் கர்மாக்களையும். அப்படி தீர்த்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம்தான் திருப்பதி திருவேங்கடமுடியானுடைய அற்புதமான இந்த ஸ்தலம். 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான கஷேத்திரம். இங்கே பிரம்மனே முன்னின்று பிரம்மோற்சவத்தை நடத்தியதாக ஐதீகம் உண்டு. 9 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவிலே மலையப்ப சுவாமி ஊர்வலமாக வந்து மக்களுக்கு அருள்பாலிப்பார். வேங்கட என்றால் பாவம், கடா என்றால் தீர்த்து வைப்பவர். இந்த வேலையை செய்பவர் நம்முடைய ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய திருப்பதி திருவேங்கடமுடியானுடைய அருள். நாம் அடுத்தது பார்க்க போவது, ஏன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நாம் திருப்பதி திருமலையான ஏன் இப்படி பரபிரம்மம்னு சொல்கிறோம்னா, பல கோடி மக்களினுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள். நாம் அடுத்ததாக பார்க்க போவது நாத பிரம்மம் பண்டரிபுரம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா நீங்கள் பண்டரிபுரம்னு சொன்னாலே அங்கே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? எப்பொழுது பார்த்தாலும் ஜால்ராக்களின் சப்தமும் மிருதங்களின் சப்தமும் தம்புராக்களின் சப்தமும் அல்லவா கேட்டுக்கொண்டிருக்கும். ஜெய ஜெய விட்டலா என்ற நாதகோஷம் தானே அங்கே விண்ணை மட்டுமல்ல மண்ணை மட்டுமல்ல நம்முடைய மனதையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது ஒரு சொர்க்க பூமி அல்லவா, யாத்ரீகர்களுடைய அற்புதமான ஒரு ஸ்தலம் அல்லவா. ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுறாங்க, ஆலந்தின்ற இடத்துல அந்த புனித யாத்திரையை தொடங்குகிறார்கள் வர்க்காரி வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். என்ன ஒரு சிறப்பு, ஆலந்தில ஞானேஸ்வரி எழுதின ஞானேஸ்வருக்கு சமாதி இருக்கிறது. அங்கே இருந்து துவங்குகிறார்கள் இந்த வர்க்காரி வைணவ மரபினர். ஒன்று கூடி பல்லாயிரம் பேர் ஜெய ஜெய விட்டலா என்று அவங்கங்களை பாடிக்கொண்டு, ஏன்னா இந்த அவங்கங்களை பாடியவர் யார்? நாம் பார்த்திருக்கலாம். மகான் கபீர்தாசர், துளசிதாசர், துகாராம் போன்ற பல மகான்கள் இயற்றியிருக்கிறார்கள். அந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு யாத்ரிகர்கள் கூட்டம் கிளம்பும். அப்போது எல்லாரும் இந்த நாதத்தை இசைத்து கொண்டு பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் மிகவும் சந்தோஷமாக செல்வார்கள். இறுதியாக பண்டரிபுரம் சென்று அங்கே பாண்டுரங்க விட்டலனை தரிசிப்பார்கள். அதனால் நாத பிரம்ம பண்டரிபுரம் என்ற சொலவடை உண்டாயிற்று. ஏன்னா நாம் முன்னாடியே பார்த்துருக்கலாம், இந்த ஞானேஸ்வரியை பற்றி எழுதின ஞானேஸ்வருடைய வரலாற்றிலையும் பார்த்திருக்கலாம், பாண்டுரங்க லீலையினுடைய அம்சத்திலும் பார்த்திருக்கலாம். ஒரு அருமையான சொலவடை உண்டு இந்த வர்க்காரி வைணவ மரபுல. சமர்த்த ராமதாசுக்கு போற்றி என்று முடிப்பார்கள். ஞானேஸ்வரி என்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்பார்கள்.
நிவிருத்தி ஞானதேவ் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த மரபு. ஏன்னா ஒவ்வொரு மகான்களுடைய போற்றியும் சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால இந்த 4 சொலவடையினுடைய அர்த்தம் நமக்கு புரிந்துவிட்டது. அன்னபிரம்மம் ஜெகநாதம், தாரக பிரம்மம் காசி, பரபிரம்மம் திருப்பதி, நாத பிரம்மம் பண்டரிபுரம். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் நமக்கு இன்றைக்கு தெரிந்து விட்டதல்லவா? இது சிறப்பு தானே, இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டது. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான அருளாளருடைய சந்திப்பிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 150வது எபிசோடுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.